Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel on route vlogster. So இந்த வீடியோல நம்ம இப்போ திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லணைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த திருச்சி டு சென்னை ஹைவே ஜிஎஸ்டி ரோட் ஹைவேல வரும்பொழுதே உங்களுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டை தெரியும். ஸோ இந்த கல்லணைக்கு நான் தேனியிலேருந்து போயிட்டுருக்கேன். தேனி, திண்டுக்கல், மணப்பாறை, அப்புறம் திருச்சி அவுட்டரில் நான் இப்போ ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன். அதுக்கடுத்து நீங்கள் காவிரி ஆற்று பிரிட்ஜு மேலே கொஞ்சம் நேரம் கிராஸ் பண்ணி போவீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் காவிரி ஆற்றை பற்றியும் கொள்ளிடம் ஆற்றை பற்றியும் குறிப்பாக இந்த கல்லணையை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ரைட் எடுக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் கல்லணை. என்னதான் கல்லணை திருச்சி பக்கத்தில் இருந்தாலுமே இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக தான் இருக்குது. நீங்கள் திருச்சி சிட்டியில் வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா சத்திரம் பஸ் ஸ்டாப்லேருந்து உத்தமர் சீலி வழியாக போகக்கூடிய கல்லணை பஸ்ஸில் ஏறினீங்கன்னா போதும், டைரெக்டாக உங்களை கல்லணை வாசல்லே இறக்கி விட்ருவாங்க. செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வெயிலில் எப்படியோ நம்ம வந்து கல்லணை ரீச் பண்ணிட்டோம். இந்த கல்லணை வந்து நம்ம தண்ணி தேக்கி வைக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்க டேம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட போக்கு திருப்பி விடுறதுக்காக கிட்டத்தட்ட 4-5 டைரெக்ஷனில் மடை மாற்றி விடுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு அணை இது. ஸோ அது எந்தெந்த ஊருக்கெலாம் திருப்பி விடுறாங்க, அது என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத ஒரு ட்ரோன் ஷாட்டில் பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக கல்லணையோட ஹிஸ்ட்ரியையும் இந்த கல்லணை எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் இப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படின்றதையுமே ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இருக்கிற பிரிட்ஜிலேருந்து மேலே ஏறணுமே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தெரிகிறது கொள்ளிடம் ஆறு தான். இந்த கொள்ளிடம் ஆறு ஒரு இடத்துல பிரிஞ்சு மறுபடியும் சேர்கிற இடம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் வரைபடம் மாதிரியே இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடம் தான் காவேரி. அங்கே இருக்குல்ல அதுதான் கல்லணை கால்வாய், அதுதான் இருக்கிறதுலே சின்னதுன்னு சொன்னாங்க. எதுக்காகனா லோக்கலில் விவசாயத்துக்கு தண்ணி திறந்து விடுறதுக்காகவாம். கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி போகிற ஆறு தான் இந்த கல்லணை கால்வாய். இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து வென்னாறு. அண்ட் கடைசியாக இந்த இடம் வந்து காவேரி. அந்த பக்கம் போகிறது கொள்ளிடம். இந்த கல்லணை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஒரு இடத்துல தேக்கி வச்சு 5ஆக பிரித்து அனுப்புறதை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். அதில் கொள்ளிடமுக்கு அனுப்புகிற தண்ணி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. வலது பக்கம் முதல்ல நீங்கள் பார்க்குறது ஒரு கிளை வந்து காவேரியில் முன்னாடியே பிரிஞ்ச கிளை, இப்போ திரும்பவும் வந்து காவேரியில் சேரும். அதுக்கடுத்து இருக்கிறது கல்லணை கால்வாய், அதுக்கடுத்து இருக்கிறது வென்னாறு, அப்புறம் காவேரி, அதுக்கடுத்து இருக்கிற இந்த பெரிய ஸ்ட்ரெச் தான் கொள்ளிடம். காவேரி ஆற்றுல இப்படி ஒரு அணையை கட்டுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை நான் மேட்டூர் போனப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். மேட்டூர் டேமில் இருக்கும் தண்ணி போகிற ஃபோர்ஸுக்கெல்லாம் பக்கத்தில் போய் நின்னாலே அடிச்சுட்டு போயிடும். மேட்டூரில் எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணை தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அணை. இது கன்ஸ்ட்ரக்ஷனும் 150 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்டது தான். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இவ்வளோ பெரிய டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி கல்லணையில் வந்து நிற்கிது திரும்ப. ஆனால் அந்த கல்லணையோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த 2 டேமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய டேமு அவ்வளோ கேல்குலேஷன்ஸோட கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வேறு யாரும் கிடையாது, கரிகால சோழன் தான். இந்த காவிரி ஆறானது முக்கொம்பு அப்படிங்கிற இடத்துல தான் கொள்ளிடம் காவேரின்னு 2ஆக பிரியும். 2ஆக பிரிஞ்சு மறுபடியும் கல்லணை கிட்ட வந்து தான் கொள்ளிடம் காவேரி ஒன்றா சேர்ந்து மறுபடியும் காவேரியாகவே மாறுது. இந்த 2 இடத்துலையும் அந்த முக்கொம்புலேருந்து பிரிஞ்சு மறுபடியும் கல்லணை கிட்ட வந்து இணைகிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான் ஸ்ரீரங்கம்.
கரிகால சோழன் இவ்வளோ பெரிய அணையையுமே ஓடுற காவேரி ஆற்றுல கட்டியிருக்கிறாரு. தண்ணி வராத நேரத்துலையோ இல்லை தண்ணியை திசையை மாற்றி விட்டுட்டு மறுபடியும் கட்டப்பட்ட ஒரு அணையோ இது கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி காவிரியில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அப்போவே ஒவ்வொரு கல்லாக உள்ளே போட்டு தண்ணியிலேயே கரையாத மாதிரி அந்த காலத்திலே ஒரு சிமெண்ட்டையும் உருவாக்கி அந்த சிமெண்ட்டை வச்சு தான் 2 கல்லையும் ஒன்னோட ஒன்று ஒட்டி தண்ணியில் இவ்வளோ பெரிய அணையை கட்டி வந்திருக்கிறாரு. இந்த அணையோட உறுதித்தன்மையை சோதிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஆர்தர் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை தான் இந்த டேமுக்கு இன்சார்ஜாக செக் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் சில மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த டேம் இன்னும் பல வருஷங்களுக்கு நிலச்சி நிற்கும், இதை இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். முதல்ல நம்ம எடுத்த ட்ரோன் ஷாட்டை அந்த பிரிட்ஜில் இருந்து தான் எடுத்தோம். இப்போ கொள்ளிடம் ஆற்று பிரிட்ஜில் இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கொள்ளிடமுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு பாலத்துலேயுமே அதுக்கு பின்னாடி பல மதகுகள் இருக்குது. அந்த மதகுகளை திறந்து தான் தண்ணி அனுப்பப்படுது. அதுலேயும் குறிப்பாக கொள்ளிடம் ஆற்றுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுமே இருந்துச்சு. ஆனால் தண்ணி திறந்து விடப்பட்ட வேகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம யாருமே அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியாது. இந்த கல்லணை கால்வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணி தஞ்சாவூர் பக்கமும் காவேரியில் வரக்கூடிய தண்ணி கும்பகோணம் பக்கமும் மடைமாற்றம் செய்யப்பட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர், திருக்காட்டுப்பள்ளி, பூம்புகார், கும்பகோணம் இன்னும் நிறைய ஊருக்கு இங்கேருந்து தான் தண்ணி போகுது. இத்தனை ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தண்ணியை திருப்பி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறது இந்த அணை தான். இவ்வளோ இடங்களில் இங்கே தண்ணி திறந்து விடப்பட்டாலுமே மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காவேரி ஆறு எங்கே பிரியுதோ அங்கே தான் போய் குளிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. நான் போன நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொள்ளிடம்லேயும் நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு, வெண்ணாறுலேயும் நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மக்கள் எல்லாருமே காவேரியில் தான் குளிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்கங்கிறது இந்த வீடியோ எடுக்கும்பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டேன். குழந்தைங்க விளையாடுறதுக்காகவுமே இங்கே ஒரு பெரிய பார்க் கட்டி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அடுத்து கல்லணைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை போய் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பபாய்.